ஹலோ கைஸ். இந்த வீடியோ என்னது பத்தி பார்க்கணும்டா, ரொம்ப சுவாரஸ்யம். வாவ் 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 வாவ். இங்கிலாந்து beat India after almost 7 years. So the number one team in the ODI format got beaten by England. So 7வது பொசிஷன்ல இருக்கிற இங்கிலாந்து ஸோ 2-1 முறையில் ஓடிஐ சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சம்பவம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. 3வது போட்டி ரோஹித் சர்மா கோலிக்கு இது வந்து ஒரு லாஸ்ட் சீரீஸ் இன் இங்கிலாந்து சோயிலண்ட் அப்படி சொல்லலாம். ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதல் 2 போட்டிலையுமே பிராசிக்கல்ல நிறைய ரூமர்ஸ் ஓய்வா அப்படின்ற மாதிரி. கோலி ஒரு டிஃபைனிங் நோக் பிளே பண்ணல. ஸோ இது எல்லாத்துக்குமான ஒரு இது கெயின் பிளஸ் சீரீஸ் டிசைடர் 1-1 சொல்லி 3வது போட்டி லோர்ட்ஸ் மைதானத்தில் இன்றைக்கு நடந்துச்சு. மிக விறுவிறுப்பான போட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோர்ட்ஸில் இங்கிலாந்து டீமோட பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபர்ஸ்ட் 100+ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜேக்கப் பேத்தலுக்கும் பென் டேக்கெட்டுக்கும் இடையிலானது 192 ரன்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 141 ரன்கள் என்று சொல்லி லோர்ட்ஸ் மைதானத்தில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற ஓடிய இந்த ரெக்கார்ட் வந்து ரோஹித் சர்மாவால் உடைக்கப்பட வேண்டியது 138க்கு ஆட்டம் இழந்திருந்தார். ஜேக்கப் பேத்தல்ட ஒரு அருமையான சுழற் பந்து வீச்சில். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டியில 3 போட்டிகள் கொண்ட தொடர். ஸோ ஜோரூட் இதுல 3 போட்டிலையுமே ஆட்டம் இழக்கல. ஸோ ஆட்டம் இழக்காம the total number of runs in a series அப்படின்னு சொல்லி 249 அப்படி சம்திங். கூட அதிகமான ஆட்டம் இழப்புகள் இன்று அதிக ரன்கள் சேர்க்கப்பட்ட வீரர்கள் வரிசையில ஜோரூட் முதல் வரிசைக்கு வந்திருக்கிறார். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டி ஓகேங்களா, இது மிக விறுவிறுப்பான போட்டி. 388 ரன்கள் டார்கெட். ஸோ இந்த போட்டி நடக்கும் முதல் முகமது காயிஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் பிளேயர், ஹோம் இந்தியன் பிளேயர், குஜராத் டைட்டன்ஸ் உடைய அசோசியேட் ஹெட் கோச்சா இருக்கிற ஒரு ஆள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். ஜோஸ் பட்லர் வந்து இந்தியன் டீம்ல ஓடிஐல விளையாடி இருந்தார் சொன்னா இந்நேரம் ஓடிஐ டீம்ல இருந்து அவரை தூக்கியிருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ இங்கிலாந்து பார்த்தீங்கன்னு சொன்னா த லேண்ட் ஆஃப் அல்லது ஒரிஜின் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்டில்மேன் கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணின ஆட்கள். ஸோ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு ரொம்ப தெரியும் எப்படி ஒரு சீனியர் பிளேயரை அந்த ரொம்ப இக்கட்டான நிலைகளில் நிறைய இங்கிலாந்துக்கு வின் பண்ணி கொடுத்த ஒரு ஆள் ஜோஸ் பட்லர். அதுவும் ஒயிட் பால்ல வந்து ஜோஸ் பட்லர் எவ்வளவு கிரிட்டிக்கலான ஆள்னு சொல்லி இங்கிலாந்து டீமுக்கே தெரியும். ஸோ அதால தான் அந்த மனுஷன் பிரகாசிச்சாலும் இல்லாட்டியும் டீம்ல இன்னும் வச்சிருக்கிறதுக்கு காரணம். அங்க இன்னும் ஒரு ஸ்டாண்டர்ட் விக்கெட் கீப்பர் இருக்குது. ஜோஸ் பட்லர் நிறைய ஓடிஐல ரன் எடுக்கல. ஈவன் T20 கூட ரன் எடுக்கல. கடைசியா நடந்த லாஸ்ட் T20 தான் 100 அடிச்சது. அதாவது 19 போட்டிகளுக்கு பிறகு ஒரு 50 அடிச்ச ஒரு ஆள். ஸோ அப்படி இருந்தும் இன்னும் டீம்ல வச்சிருப்பாங்க என்ன சொன்னா they know how to treat seniors players and they know how to give them a good farewell. அவங்க வந்து இந்தியா மாதிரி சடனாக ஹோஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்கள் அவுட் ஆஃப் ஃபார்ம், நாங்கள் இன்னொரு சர்க்கிளுக்கு போகிறோம், இன்னொரு வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி ரேண்டமாக தூக்குற பழக்கமே இல்லாத சீனியர்ஸை ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆட்டம். ஸோ இன்றைக்கு இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம் ஜோஸ் பட்லர். 13 ஓவருக்கு 41 ரன்கள் சொல்லி அந்த டெத்ல வந்து இறங்கி காட்டுவதான் இந்த போட்டிக்கு முக்கியமான வின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமான வின்னுக்கு காரணம் ஜேக்கப் பெத்தல் பிளஸ் சாம் கரன். ஸோ சாம் கரன் பிளஸ் ஜேக்கப் பெத்தல் அந்த டெத் ஓவர்ஸ் வந்து ஓகேங்களா டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்லோ பால் அகெயின் சாம் கரன் சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாப்ல. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜேக்கப் பெத்தல் அடுத்த பக்கம் டாங்கிடுறதுக்கோ ஆச்சர்றதுக்கோ அட்கின்ஸ்ன்றதுக்கோ எல்லாருக்கும் விளாசி தள்ளிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டமா பெத்தல்கிட்ட கொடுத்து பார்ப்போம் ஒரு போலிங் சேஞ்சுன்னு சொல்லி 34-35 அந்த ஓவருக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் பெத்தல். பட் 45-44 ஓவர் வரைக்கும் பெத்தல்ல ஒரு 7 ஓவர் போட்டிருப்பார். ஸோ முக்கியமான ஸ்டாண்டை உடைச்சிருப்பார் விராட் கோலி, ரோஹித். பிறகு அந்த ஸ்டாண்ட் உடைச்சதுக்கு பிறகு சாம் கரன் again ஸ்லோ பால் மேன் பிச்சிட்டாப்ல. ஸோ கிட்டத்தட்ட 2019 பிறகு முதல் முறையாக இங்கிலாந்து வந்து வின் பண்ணிக்கிறாங்க ஓடிஐ சீரீஸ் அகைன்ஸ்ட் இந்தியா. ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி நிறைய டார்கெட், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதில். ஸோ இதில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு பெத்தல், பிளேயர் ஆஃப் த சீரீஸ்
goes to Joe Root. Okay, guys, see you in the next video.